2 படகு இருக்குன்னு வச்சுக்குவோம். ஒரு படகு எதிர்காத்து வந்துச்சுனாலும் இந்த இடத்துக்கு தான் போகணும்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு துடுப்பு போடுறாங்க. ஆனா இன்னொரு படகு எந்த பக்கம் காத்தடிக்குதோ அந்த பக்கம்லாம் அவங்க துடுப்பு போட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா காத்தடிக்கிற பக்கம் துடுப்பு போட்டா தானே படகு ஸ்பீடா போகும்னு அது புத்திசாலித்தனம்னு நினைக்கிறாங்க. ஸோ இதை கற்பனை பண்ணி பார்த்தாவே தெரியுது இல்லையா? இந்த 2வது படகு எங்கேயுமே ரீச் ஆகாதுன்னு சொல்லி. இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான் பிஸ்னஸ் பண்றாங்க. எங்கெல்லாம் காசு வருதோ அந்த பக்கம்லாம் துடுப்பு போடுறாங்க. ரைட்? அப்போ அந்த படகு அதாவது பிஸ்னஸ் எங்கேயுமே போய் சேர்றதில்லை. அண்ட் ஹைலி சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் என்ன பண்ணுறாங்க, இங்கே தான் போகணுன்னு தெரிஞ்சு விஷன் மிஷன் கோல் எல்லாம் செட் பண்ணி எதிர்காத்து வந்தாலும் சரி அந்த பக்கம் தான் அவங்களோட துடுப்பை போடுறாங்க. நான் இப்படி தான் போகணும், இந்த இடத்துக்கு தான் நான் ரீச் பண்ணணும்னு போகும்போது மட்டுமே அவங்க ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறம் ஒரு லெவலில் போய் ரீச் பண்ணியிருக்காங்க. ஏன்னா பிஸ்னஸில் பிஸியாக இருக்கிறது வேறு, ப்ரொடக்டிவாக இருக்கிறது வேறு. பிஸ்னஸில் பிஸியாக இருக்கிற வரைக்கும் நம்மளோட பேங்க் அக்கௌண்ட் ஃபில் ஆகிறது இல்லை, ப்ரொடக்டிவாக இருந்தால் தான் பேங்க் அக்கௌண்ட் ஃபில் ஆகும். பிஸ்னஸ் இஸ் ஈக்குவல் டு பிஸினஸ்ன்னு நினைக்கிறவங்க எப்படி ப்ரொடக்டிவாக மாற்றுறது அப்படின்னு புரிஞ்சுக்கணுன்னா நம்ம ஒர்க் பண்ண வேண்டிய இடம் இஸ் கிளாரிட்டி, கிறிஸ்டல் கிளியர் கிளாரிட்டி. ஏன்னா கிளாரிட்டி இருக்கும்போது தான் நம்ம பண்ணக்கூடிய ஒர்க்கில் எது நம்ம ப்ரியாரிட்டைஸ் பண்ண முடியும்னு நமக்கு புரியும். தரம் இல்லாத பொழுது நீ விளம்பரம் செய்தால் நீ தரங்கட்டவன் என்று நீயே விளம்பரம் செய்வதாக பொருள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நம்ம மார்க்கெட்டிங்கே பண்ணக்கூடாதா அப்படின்னு கேட்டால், யார் ஒருத்தர் மார்க்கெட்டிங் பண்ணுறாங்களோ அவங்களோட குவாலிட்டிக்கு தகுந்த மாதிரி தான் மார்க்கெட்டிங்கே பண்ணுறாங்க. அப்போ நம்ம மார்க்கெட்டிங் நல்லா பண்ணணுன்னாவே என்ன பண்ணணும், நம்மளோட குவாலிட்டி நம்ம இம்ப்ரூவ் பண்ணுறதான ஒரே வழி. அப்போ ஹேண்டில் பண்ணணுன்னா என்ன பண்ணணும், அதுக்கு உண்டான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரெடி பண்ணணும். அது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரெடி பண்ணணுன்னா என்ன பண்ணணும், நாம் எங்கே போயிட்டு இருக்கோம், எங்கே போய் ரீச் பண்ணால் நமக்கு சக்ஸஸ்ன்னு நமக்கு புரியணும். அதுக்கு என்ன வேணும், கிளாரிட்டி வேணும். கிளாரிட்டி இருந்தால் மட்டும் பத்தாது, அது கிறிஸ்டல் கிளியர் கிளாரிட்டியாக இருக்கணும். ஏன்னா கிளாரிட்டிக்கும் கிறிஸ்டல் கிளியர் கிளாரிட்டிக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்குது. கிளாரிட்டி இருக்கிற யார் வேணாலும் தொழில் தொடங்கலாம், ஆனால் கிறிஸ்டல் கிளியர் கிளாரிட்டி இருக்கிறவங்களால மட்டுமே பிஸ்னஸில் ஜெயிக்க முடியும். பிஸ்னஸை டபுள் ஆகணும்னு ஒர்க் பண்ணுறவங்க எப்போவுமே ஹார்ட் ஒர்க்கே பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஆனால் பிஸ்னஸை யார் 10x மாற்றணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க தான் ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுவாங்க. பிஸ்னஸை ஒரே வருஷத்தில் டபுள் ஆகணும்னு நினைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதுவே பிஸ்னஸை 3 வருஷத்தில் 10 மடங்காக மாற்றணும்னு நினைக்கிறது ரொம்ப ரொம்ப சுலபம். ஏன்னா 10x growth இஸ் ஈஸியர் தென் 2x growth. பிஸ்னஸில் 10x போகணும்னு நினைக்கிறவங்க 2x எவ்வளோ சீக்கிரத்தில் ரீச் பண்ணுவான்னு நினைக்கிறீங்க? ரொம்ப சீக்கிரமாக ரீச் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு திங், உங்கள் பிஸ்னஸில் ஃபினான்ஸ் உங்களோட கண்ட்ரோலில் இருக்கணும். செகண்டு, கிளாரிட்டியை கிறிஸ்டல் கிளியர் கிளாரிட்டியாக மாற்றிருக்கணும். தேர்டு, உங்களோட ஹை ப்ரொடக்டிவ் ஒர்க்ஸில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கணும். இந்த பிரபஞ்சம் நம்ம கேட்குறது எல்லாத்தையும் கொடுக்கறது இல்லை, நமக்கு எது தகுதியாக இருக்கோ அதை தான் கொடுக்குது. நம்மளோட ஒரே வேலை நமக்கு என்ன வேணும்னு புரிஞ்சுக்கிட்டு அதற்கு உண்டான தகுதியை வளர்த்துக்கிறது மட்டும்தான். சரி, ஹார்ட் ஒர்க்குனா என்ன? எப்போவுமே ஃப்ரூட்டை டெக்கரேட் பண்ணுறதுக்கு பேர் ஹார்ட் ஒர்க். இங்கே நான் ஃப்ரூட்டுன்னு எதை சொல்கிறேன், நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ், நிறையா கிளைண்ட்ஸ் எல்லாம் ஃப்ரூட். நம்ம ரூட்டில் ஒர்க் பண்ணோன்னா ஃப்ரூட்டை டெக்கரேட் பண்ண வேண்டியதில்லை, எப்போவுமே ஃப்ரூட்டு நல்லா தானே வரும். ஸோ ரூட் ஃபவுண்டேஷன் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த ஃபினான்ஸ், கிளாரிட்டி அண்ட் ப்ரொடக்டிவிட்டி. உங்கள் பிஸ்னஸில் ரொம்ப கம்மியான நேரத்தில் டிராஸ்டிக்கான க்ரோத் கொண்டு வரணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்கு மிக மிக அருமையான ஒரு டூல் ஒன்று நான் தரேன். அது என்ன டூல்? டூல்னால் என்னென்னா, ஒரு டேபிளில் ஒரு ஸ்க்ரூ இருக்குதுன்னு அஷ்யூம் பண்ணிக்கோங்க. அந்த ஸ்க்ரூவை கையிலேயே ரிமூவ் பண்ணால் ஒரு பலசாலிக்கு கூட எவ்வளோ கஷ்டம் இல்லையா? அதுவே ஒரு டூல் ஒன்று கொடுத்தோம்னா ஒரு குழந்தை கூட அது ஈஸியாக ரிமூவ் பண்ணும். ஸோ ஒரு குழந்தையினாலேயே ஈஸியாக ரிமூவ் பண்ணுற விஷயம் ஒரு பலசாலிக்கே ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்படின்னா அதுக்கு மிக முக்கியமான காரணம் கரெக்டான டைமில் கரெக்டான நாலேஜோட யூஸ் பண்ணக்கூடிய ஒரு கரெக்டான டூல், ஒரு கருவி. உங்கள் பிஸ்னஸில் ரொம்ப கம்மியான நேரத்தில் டிராஸ்டிக்கான க்ரோத் கொண்டு போகிறதுக்கு நான் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுற ஒரு டூல் தான் 80-20 பெரட்டோஸ் பிரின்சிபிள். இந்த 80-20 பிரின்சிபிளை நம்ம பிஸ்னஸில் எப்படி சாதுரியமாக பயன்படுத்துறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டா எந்த ஒரு பிஸ்னஸ் ஓனரும் அவங்களோட பிஸ்னஸை ரொம்ப கம்மியான நேரத்தில் காம்பவுண்டிங் க்ரோத்தாக மாற்றி அதை எக்ஸ்போனன்ஷியல் க்ரோத்தாக மாற்றுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த 80-20 பிரின்சிபலில் 17 வருஷங்களுக்கு மேலே நான் ரிசர்ச் பண்ணியிருக்கேன். பிஸ்னஸில் பி நம்பர் 1 ஆர் பி வித் நம்பர் 1ன்னு சொல்லுவாங்க. உங்கள் பிஸ்னஸில் நீங்கள் நம்பர் 1 ஆகணும்னா அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம், நீங்கள் நம்பர் 1 ஆகணும்னு டிசைட் பண்ணால் மட்டும் போதும். பல்லாக்கு ஏறுறதுக்கு யாருக்கு தகுதி இருக்கோ அவங்களால தான் பல்லாக்கு ஏற முடியும். பல்லாக்கு ஏறுறதுக்கு தகுதி இல்லாதவங்களாம் பல்லாக்க தூக்க தான் முடியும்னு சொல்லுவாங்க. அதாவது பிஸ்னஸில் ஒருவேளை நீங்கள் நம்பர் 1 இல்லாட்டி நீங்கள் நம்பர் 1 கூட போய் ஒர்க் பண்ணுறதை தவிர வேறு வழியே இல்லைங்கிற மாதிரி தான் இந்த பிஸ்னஸோட போக்கு போயிட்டுருக்கு. ஃபார்ச்சூன் மேக்கர்ஸ் கம்யூனிட்டி அப்படின்னு ஒரு கம்யூனிட்டி ஃபார்ம் பண்ணி ஃபார்ச்சூன் பிஸ்னஸ் மாடல் அப்படின்னு ஒரு பிஸ்னஸ் மாடல் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கேன். இதை பிஸ்னஸ் ஓனர்ஸுக்கு நான் சொல்லி கொடுக்குறது மட்டும் இல்லாமல் கூடவே இருந்து அவங்களுக்கு ரிசல்ட்டு வர வரைக்கும் நான் அவங்களுக்கு அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகணுன்னா அதுக்கு ஒரு கம்யூனிட்டியாக ஃபார்ம் பண்ணணும்னு நினச்சேன். அதுதான் ஃபார்ச்சூன் மேக்கர்ஸ் கம்யூனிட்டி. அது என்ன ஃபார்ச்சூனர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் 5D பிரின்சிபல்ஸ் நான் டிசைன் பண்ணியிருக்கேன். அது என்ன 5D பிரின்சிபல்ஸ்?
ஃபஸ்ட்டு வந்து டிசைட். நான் வந்து என் பிஸ்னஸில் ஃபார்ச்சூன் க்ரியேட் பண்ணணும்னு நீங்கள் டிசைட் பண்ணணும். செகண்டு இஸ் டிசைன். அது எப்படி டிசைன் பண்ணுறது, கிறிஸ்டல் கிளாரிட்டி என்னங்கிறத நம்ம விஷன், மிஷன், கோல் எல்லாத்தையும் டிசைன் பண்ணணும். அதை டிசைன் பண்ணதுக்கப்புறம் டெவலப். அதாவது நீங்கள் என்னெல்லாம் லேர்ன் பண்ணீங்களோ அந்த லேர்ன் பண்ண விஷயம்லாம் கன்ஃபியூஷனாக தான் வந்துட்டுருக்கும். எப்போ கிளாரிட்டி இல்லையோ அப்போது. அந்த கிளாரிட்டியாக மாறும்போது தான் நமக்கு எது வேணும்னு தெரிஞ்சு அதில் நம்ம டீப்பாக லேர்ன் பண்ணுவோம். அது காம்பவுண்டிங் க்ரோத்தாக கொண்டு வரும். அப்போன்னா நம்ம டெவலப் பண்ண வேண்டிய விஷயம் கிளாரிட்டியாக தான் டெவலப் பண்ணணும். ரைட்? டெவலப் பண்ண விஷயத்தை நாம் அடுத்த டி இஸ் டூயிங் இட். டூயிங் இட்னா டேக்கிங் ஆக்ஷன். ஆக்ஷன் எடுக்கிறது. ஏன்னா நிறைய பேர் லேர்ன் பண்ணிகிட்டே இருப்பாங்க, ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்க. ஆனால் சில பேர் இருக்காங்க, ஆக்ஷன் எடுப்பாங்க, ஆனால் முடிஞ்ச வரைக்கும் பண்ணுவாங்க, முடிகிற வரைக்கும் பண்ண மாட்டாங்க. அப்படி முடிகிற வரைக்கும் பண்ணுறதுக்கு பேர் அடுத்த டி டிட்டர்மினேஷன். யார் இந்த 5D பிரின்சிபிள்ஸில் ஒர்க் பண்ணுறாங்களோ அவங்க பிஸ்னஸில் ஃபார்ச்சூன் க்ரியேட் பண்ணுறது மட்டும் இல்லை, இந்த உலகத்துக்கே ஃபார்ச்சூனை ஸ்ப்ரெட் பண்ண முடியும். பிஸ்னஸ் இஸ் த ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் பிஸ்னஸ் ஓனர்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணலை, நீங்கள் தான் பிஸ்னஸே. நீங்கள் பிஸ்னஸை இம்ப்ரூவ் பண்ணணுன்னா ஃபஸ்ட்டு உங்களை இம்ப்ரூவ் பண்ணால் தான் அது முடியும். பர்பஸ் ஆஃப் த லைஃப் என்னன்னு நீங்கள் தேடி அலைஞ்சிருக்கீங்களா? பல வருஷங்களை இன்வெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் எனக்கு புத்தருக்கு போதி மரத்துக்கு அடியில் ஒரு ஞானம் வந்த மாதிரி எனக்கு ஒரு என்லைட்டன்மெண்ட் வந்துச்சு. அது என்னென்னா, பர்பஸ் ஆஃப் த லைஃப் எல்லாத்துக்குமே ஒன்று தான். நமக்கு இருக்கிற இந்த வாழ்க்கையை நல்லா சந்தோஷமாக பரிபூர்ணமாக வாழ்கிறத மட்டும்தான் பர்பஸ் ஆஃப் த லைஃப். அப்படி பரிபூர்ணமாக வாழணும்னு நினச்சா அதுக்கு என்ன பண்ணணும்னா 8 முக்கியமான டைமென்ஷன்ஸ் இருக்குது. அதை தான் வீல் ஆஃப் லைஃப்னு சொல்கிறாங்க. அந்த வீல் ஆஃப் லைஃப்பில் பிஸ்னஸ் அல்லது கரியர் அப்படிங்கிறது ஜஸ்ட் ஒரு பகுதி தான். ஆனால் பெரும்பாலான மக்கள் 80% ஆஃப் த டைம் அந்த பிஸ்னஸ்லேயும் கரியர்லேயுமே டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. அப்படி ஸ்பெண்ட் பண்ணுறது மூலிமா மற்ற எல்லா இடத்துலையும் அவங்களுக்கு ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு நேரம் கிடைக்காதனால அட் த எண்ட் ஆஃப் த லைஃப் அவங்க லைஃப்பை என்ஜாய் பண்ணலை, லைஃப்பில் ஒரு பூரணத்துவம், ஃபுல்ஃபில்மெண்ட் கிடைக்கல அப்படின்னு ஃபீல் பண்ணுறாங்க. சர்வே ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னா, கிட்டத்தட்ட 96% இறந்து போன மக்கள் ஃபுல்ஃபில்மெண்ட்டே ஆகாமல் தான் இறந்துருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அதுக்கு மிக முக்கியமான காரணம் ஃபுல்ஃபில்மெண்ட்னா என்னன்னே தெரியாது தான் காரணம். சரி, ஃபுல்ஃபில்மெண்ட்னா என்னன்னு இப்போ தெரிஞ்சிருச்சு இல்லையா? வீல் ஆஃப் லைஃப்பை பேலன்சிங் பண்ணணும். இந்த 8 விஷயங்களும் நம்ம பேலன்சிங் பண்ணணும்னா அதுக்கு ஒரே ஒன்று தான் நம்ம பண்ணணும். என்னென்னா, 80% ஆஃப் த டைம் பிஸ்னஸில் கொடுத்துட்டு இருக்கிறத தூக்கிட்டு 20% ஆஃப் டைம்லேயே நம்ம பிஸ்னஸை பெட்டராக கொண்டு போக முடிஞ்சதுன்னா 80% ஆஃப் த டைம் மற்ற எல்லா இடத்துலையும் கொடுத்தா எப்படி இருக்கும்னு ஜஸ்ட் திங்க் பண்ணி பாருங்கள். இதுக்கு பேர் தான் ஃபார்ச்சூனர் அப்படின்னு நான் டிஃபைன் பண்ணியிருக்கேன். யார் ஒருத்தர் அவங்க பண்ணுற தொழிலில் ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்களோ அவங்களால பெட்டர் சர்வைவல், வாழ்க்கையை நல்லா வாழ்கிறதுக்கு பணம் சம்பாதிக்க முடியும்னு சொல்கிறாங்க. ஆனால் யார் ஒருத்தர் அவங்க தொழிலில் ஹார்ட் ஒர்க் பண்ணுறதை விட அவங்கள இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்களோ அவங்களால ஒரு ஃபார்ச்சூன் க்ரியேட் பண்ண முடியும். பிஸ்னஸில் 2 வகையான மக்கள் தான் இருப்பாங்க. ஒன்று ஹைலி சக்ஸஸ்ஃபுல், இன்னொன்று ஹைலி டிஸ்ட்ராக்டட். அப்படி நீங்கள் ஹைலி சக்ஸஸ்ஃபுல்லான பீப்புளில் ஒருத்தராக மாறணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஒரு அடிப்படை விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டா போதும், எல்லாமே மாறிடும். அது என்ன அடிப்படை விஷயம்? பிஸ்னஸில் எங்கெல்லாம் காசு வருதோ அங்கெல்லாம் நான் வந்து என்னோடய டைரெக்ஷனை மாற்றுவேன்னு சொன்னால் அவங்க நார்மலான பீப்புள். ஆனால் நான் என்ன ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறேன்னு புரிஞ்சுக்கிட்டு அதை பெட்டராக சால்வ் பண்ணுறதுக்கு நம்மளை இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டா காசு பணம்லாம் ஆட்டோமேட்டிக்காக சேர்ந்து வரும். இவ்வளோ தான் சிம்பிளான ரூல். இது யார் நல்லா ஸ்ட்ராங்காக புரிஞ்சுக்கிறாங்களோ அவங்க சக்ஸஸ்ஃபுல் பீப்புள், மற்றவங்க எல்லாருமே ஹைலி டிஸ்ட்ராக்டட் பீப்புள். இந்த உலகத்தை ஒரு ஃபார்ச்சூனான உலகமாக மாற்றணுன்னா அந்த ஃபார்ச்சூனை ஸ்ப்ரெட் பண்ணணும். அப்படி ஃபார்ச்சூனை ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு தகுதியான பீப்புள் ஃபஸ்ட்டு அவங்க ஃபார்ச்சூனராக மாறி அதுக்கப்புறம் தான் ஃபார்ச்சூனை ஸ்ப்ரெட் பண்ண முடியும். அப்படி ஃபார்ச்சூனை கொண்டு வரணும்னா இப்போ என்னென்னு புரிஞ்சிருச்சு, வீல் ஆஃப் லைஃப்பை பேலன்ஸ் பண்ணுறது. அண்ட் த பர்பஸ் ஆஃப் த லைஃப் இஸ் நாம் வாழ்க்கையை நல்லா வாழணும், முடிஞ்ச வரைக்கும் மற்றவங்கள நல்லா வாழ வைக்கணும். அவ்வளோதான். நல்லா வாழ்கிறதுனா வீல் ஆஃப் லைஃப்பை பேலன்ஸ் பண்ணணும், மற்றவங்களையும் வீல் ஆஃப் லைஃப்பை பேலன்ஸ் பண்ண வைக்கணும். நம்ம அடுத்த ஜென்ரேஷனுக்கு கொடுக்கக்கூடியது காசு பணம் மட்டும் இல்லை, ஏன்னா அது சீக்கிரமாக போகிறதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அந்த லெகசியை கொடுக்கணும். லெகசினா என்ன? வீல் ஆஃப் லைஃப்பை பற்றி நம்ம வாழ்ந்து அவங்களுக்கு புரிய வைக்கணும். அவங்களும் அதே மாதிரி வீல் ஆஃப் லைஃப்பை பேலன்ஸ் பண்ணால் மட்டும்தான் அவங்க சந்தோஷமாக இருக்க போகிறாங்க. வாங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு ஃபார்ச்சூன் உலகத்தை படைக்கலாம்.